ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அலமு ட்ரெண்டிங் சமையல். இப்போது ஒரு சின்ன வீட்டு குறிப்புங்க. என்னென்னா, அந்த தலையிலெல்லாம் பொடுகெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்மளும் எவ்வளோ ஷாம்பெல்லாம் போட்டு பார்த்துருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். எதுலேயுமே நமக்கு வந்து சரியாகலையே, க்யூர் ஆகலையே, நம்ம என்ன தான் பண்ணுறது? ஒரு நாள் போடுது, ஒரு நாள் போட்டோன்னா 2ஆம் நாள் திரும்ப வந்துடுது. சரி, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ நான் ஒரு வீட்டு குறிப்பு, ஒரு சின்ன வீட்டு குறிப்பு எடுத்திருக்காங்க காய்ஸ். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஒரு வேறு ஒன்றும் இல்லை இப்போ காய்ஸ், இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வேப்பலை கொஞ்சம் எடுத்துங்க, ஒரு பிடி எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம், இது கொஞ்சம் தயிர், ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதுதான் காய்ஸ் இதுக்கு தேவைப்படுறது. இது வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒரு சொல்லிட்டு இது பண்ணி அரைச்சி விட்டு அதை வந்து யார் தலையில் பொடுகு இருக்குதுங்களோ அதை வந்து வீக்லி ட்வைஸ் மட்டும் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பயன்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னடா இது போட்ட உடனே சரியாகலையேன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த்து வீக்லி ட்வைஸ் மட்டும். இப்போ திங்கக்கிழமை போட்டிங்கன்னா புதன்கிழமை போடுங்க. அப்படியே ஒரு 2 நாள் விட்டு இதை போடுறாருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் போடணும். நம்ம இது மூணுத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை இதில், வேறு வேலையே இல்லை நமக்கு. இதை அரைச்சிட்டு இதை தலையில் போட்டு ஒரு 1/2 hour ஃப்ரெண்ட்ஸ் விட்டுடணும். அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் தலையை வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 மந்த்து நீங்கள் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு அந்த அன்றாடம் வந்து அந்த பொடுகு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக க்யூர் ஆகிடும். என்னடா இது உடனே போட்டோடனே க்யூர் ஆகிடும் நினைக்காதீங்க, கொஞ்சமாக க்யூர் ஆகிடும். எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், இது ஒன்று பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அது போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள். இது ஓகேவா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இது நல்லா இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸை வந்து ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அந்த இது எங்களுக்கு மோட்டிவேஷன் எங்களுக்கு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், அரைச்சாச்சு. இதை பார்த்தீங்களா, இதை அரைச்சாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை அப்படியே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஆல்.